السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. கணிதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் ஐந்தாவது நோன்பை நிறைவு செய்துவிட்டு ஆறாவது தராவீஹ் தொழுகையை முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஓதப்பட்ட 20 ரக்காயத்துகள்ல முழுமையாக ஒரே ஒரு சூராவினுடைய பெயர் அன்ஆம். அன்ஆம் அப்படின்னு சொன்னா கால்நடைகள். ஏறத்தாழ 165 ஆயத்துகளை உள்ளடக்கிய ஒரு சூரா முழுமையாக 20 ரக்காயத்துகள்லையுமே ஒரே ஒரு சூரா ஓதப்பட்டது. இந்த சூறாவில ஒரு மகத்துவம் என்ன அப்படின்னா, குர்ஆன்ல அல்லாஹ் 25 நபிமார்களுடைய பெயர்களை மட்டும் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். நபிமார்கள் மொத்தம் எத்தனை பேருன்னா 1,24,000 நபிமார்கள் அப்படின்னு நாம மதரசாக்கள்ல படிச்சிருக்கோம். எனவே 1,24,000 நபிமார்கள்ல 25 நபிமார்களை மட்டும் ஒட்டுமொத்த குர்ஆன்ல வைத்த இறைவன் 23 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் இன்னைக்கு ஓதப்பட்ட சூறாவில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லுகிறார். 25 நபிமார்கள்ல 23 நபிமார்களுடைய பெயர்களை சூரா அன்ஆம் அப்படிங்கிற இன்னைக்கு ஓதப்பட்ட சூறாவில் அல்லாஹ் சொல்றான். இதுல இந்த சூறாவில் இன்னொரு மகிமை என்ன அப்படின்னா, குர்ஆன்ல அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய சூரா மொத்தம் குர்ஆன்ல 5 சூரா. அதுல 2வது சூரா இன்னைக்கு இந்த சூரா அன்ஆம் அல்ஹம்துலில்லாஹ்னு ஆரம்பிக்கக்கூடிய சூரா. முதல் சூரா சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். 2வது இது அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் குர்ஆன்ல 3 சூறாக்கள் உண்டு. எனவே அல்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே அப்படின்னு தொடங்கக்கூடிய 5 சூறாக்கள்ல சூரா அன்ஆம் அப்படிங்கிறது ஒரு சூரா. இதுல இந்த சூறாவில் இன்னைக்கு நாம ஓதப்பட்ட நிறைய விஷயங்கள், அதுல நம்முடைய சிந்தனைக்கு ஒரே ஒரு ஆயத்து என்னன்னா, மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா அப்படின்னு தொடங்கக்கூடிய 19வது ரக்காயத்துல கடைசி ரக்காயத்துல ஓதப்பட்ட ஒரு வசனம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு இறை நம்பிக்கையாளன், அல்லாஹ்வை ரசூலை ஏற்று வாழக்கூடிய ஒரு முஃமினான மனிதன் நன்மை செய்யக்கூடிய விஷயத்துல ஆர்வமாக இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ஆயத்துல நமக்கு சொல்லி தருகிறார். எனவே இந்த உலகத்துல வாழும்போது நாம நல்ல செயல்களை, நன்மையான செயல்களை நாம எவ்வளவு செய்கிறோமோ அதற்கான கூலிகளை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு அதிகமாக நமக்கு ஏற்படுத்தி தருகிறான். மார்க்கத்திற்காகவோ அல்லது உலக விஷயத்திற்காக வேண்டியோ நாம ஒரு நல்ல செயல் செய்யணும் அப்படின்னு மனசுல நாம நினைச்சாலே அல்லாஹ் அதற்கான கூலியை அல்லாஹ் எழுதுகிறான், அதற்கான நன்மையை அல்லாஹ் எழுதுகிறான். ஹதீஸ்ல வருது, வைதா அராத ஐயஅமல ஹஸனதன், ஒரு மனிதன் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான், ஆனா ஃபலம் யஅமல்ஹா, அவன் அந்த நல்லதை செய்யல, அமல் செய்யல. நல்லது செய்யணும் அப்படின்னு மனசுல நினைச்சா ஆனா அவனால செய்ய முடியல. ஃபக்துபுஹா லஹு ஹஸனத், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நல்லது செய்யணும், அதாவது அந்த நல்லதை நினைச்சா ஆனா செய்யல, செஞ்சா என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் எழுதுகிறான். ஒருவேளை மனசுல நினைச்சதை அவன் செஞ்சுட்டான்னு சொன்னா 10ல இருந்து 700 மடங்கு நன்மைகளை வரை அல்லாஹ் எழுதுகிறான். மனசுல நான் இதை உதாரணத்துக்கு நாம அதாவது சும்மா பேருக்காக வேண்டி இல்லாம உண்மையா அல்லாஹுவுக்காக வேண்டித்தான் நான் இந்த எல்லா தொழுகைகளையுமே நான் அல்லாஹுக்காக தொழுகிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுல தூங்கும்போது எப்படியாவது தஹஜ்ஜத் தொழுதே ஆகணும், தஹஜ்ஜத் எப்படியாவது தொழுதரணும் அப்படிங்கிற நியத்தோட நாம படுக்கிறோம்.
ஆனால் தஹஜ்ஜுதுக்கு நம்ம எந்திரிக்கும் போது சுபுவுடைய வக்து ஆயிடுச்சு அப்படின்னா நாம் படுக்கும்போது தஹஜ்ஜுத் தொழுகணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட படுத்தமா இல்லையா? ஆனால் தஹஜ்ஜுத் தொழுகலை, ஆனால் தஹஜ்ஜுத் தொழுத நன்மையை அல்லாஹ் நமக்கு தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்ப காலகட்டத்தில் பனி இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு மனிதர் காட்டு வழியா நடந்து போற வழியில நிறைய மணல் பாங்கான நிறைய மண் மேடு, அந்த மண் மேட்டில் நடந்து போகும்போது நிறைய மணல்கள் குவிக்கப்பட்டிருக்கு. அந்த மணலை பார்த்துட்டு அவருடைய மனசுக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, இந்த மண்ணு பூரா கோதுமையாக இருந்தா ஏழைகளுக்கு கொடுக்கலாமே, மண்ணு பூரா கோதுமையாக இருந்தா ஏழைகளுக்கு வழங்கலாமே அப்படின்னு மனசுக்குள்ள அந்த ஆசையை ஏற்படுத்தினார். நீண்ட காலத்துக்கு பின்னாடி அவர் மௌத்தாயிட்டார். நாளை மறுமையில அவருடைய அந்தஸ்து எப்படின்னா, நிறைய கோதுமைகள், எவ்வளவு கோதுமை கொட்டி வச்சிருப்போமோ அந்த அளவுக்கு உண்டான நன்மைகள் அவருடைய பதிவேட்டில் அல்லாஹ் எழுதிட்டான். இவர் கேட்கிறாரு அல்லாஹ்கிட்ட, இறைவா, என் வாழ்க்கையில ஒரு பிடி அளவு கூட நான் கோதுமையை என் கண்ணால நான் பார்க்கல, ஆனா இவ்வளவு கோதுமையுடைய அளவுக்கு உண்டான அந்த கோதுமையினுடைய அளவுக்கு உண்டான நன்மையை என் பதிவேட்டில் நீ எழுதியிருக்கிறையே, என்ன காரணம் அப்படின்னு அவர் அல்லாஹ்கிட்ட கேட்கும்போது அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு கட்டத்தில் மணலெல்லாம் கோதுமையாக இருந்தால் அந்த கோதுமையை ஏழைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நீ மனசுல நினைச்சையா இல்லையா? ஆனா உன்னால கொடுக்க முடியல, ஆனால் நீ மனசுல நினைச்சேல, அந்த நினைத்ததற்காக, நல்லதை நினைத்ததற்காக வேண்டி உனக்கான நன்மையை நான் பதிவேட்டிலே எழுதிவிட்டேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லுகிறார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சாலோ, அல்லது அந்த நன்மையை நாம செஞ்சாலோ, அல்லது நாம நல்லது செய்யணும் அப்படின்னு அதற்காக வேண்டி முயற்சி செய்தாலோ, எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நன்மையை வைத்திருக்கிறார். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம நிறைய அமல் செஞ்சாலோ அல்லது குறைவாக அமல் செஞ்சாலோ, ஆனால் அதுல நிரந்தரமாக செய்ய வேண்டும். எனவே நாம 1000 ரக்காயத்து தொழுகிறோமா, அல்லது 100 ரக்காயத்து தொழுகிறோமா, அல்லது 20 ரக்காயத்து தொழுகிறோமா, அல்லது 2 ரக்காயத்து தொழுகிறோமா அப்படிங்கிறதுலாம் இல்லை. எதை செஞ்சாலும் நிரந்தரமாக நீங்கள் செய்யுங்கள். அல் இஸ்திகாமத்து கைரும் மின் அல்ஃபி கராமா, 1000 அற்புதங்களை விட 2 ரக்காயத்து நிரந்தரமாக செய்வது அல்லாஹுவுக்கு பிரியமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். எனவே ரமலான் வந்ததும் அமல் செஞ்சுட்டு அடுத்த ரமலான் முடிஞ்சதும் காணா போகக்கூடிய மக்களாக இருந்தால் இது அல்லாஹுவுக்கு பிடிக்காது. நாம செய்யக்கூடிய அமல்களால் ஒரு நன்மைகளை, ஒரு பெரிய தாக்கத்தை நம்மளால ஏற்படுத்த முடியாது. எனவே வாழும் காலம் எல்லாம், இம்மண்ணில் இருக்கும் காலம் எல்லாம் முழுமையாக நம்ம ரமலானுக்காக வேண்டி தொழுகலை, ரமலானுக்காக வேண்டி நாம நோன்பு வைக்கல. எனவே நாம நோன்பு வைக்கிறது, தொழுகிறது அல்லாஹுவுக்காக. அந்த அல்லாஹுவுக்காக வேண்டி செய்யறது உண்மையாக இருந்தால் எக்காலமும் நம்ம தொழுகைய, நோன்புகளை, நாம் செய்யக்கூடிய அமல்களை நாம கடைபிடிக்க வேண்டும். எல்லாம் அல்ல இறைவன் இம்மண்ணில் வாழும் காலம் எல்லாம் அதிகமாக அமல் செய்யக்கூடிய, அல்லாஹுவுக்காக வேண்டி அமல் செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை எல்லாம் அல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஏற்படுத்தி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா نبينا وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. اللهم ارحمني برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله
صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل